பாண்டிக்கு அடுத்தது கம்பேக் படம் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. ஒரு பெரிய டைரக்டர். இதே நாம சொல்லக்கூடாது, மத்த ரசிகர் சொல்லணும். மத்த ரசிகர் சொல்லும் போது தனுஷ் ரசிகருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அதான் நாமளே சொல்லி அது பெரிய இதா வரக்கூடாது. மத்தவங்களும் பார்த்து மத்தவங்களும் ஒத்துக்கிட்டு அது வருமா அந்த இடத்துல. எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு ஓகேவா? ஓகே, பயங்கரம் இருக்கு. அப்படிங்களா? நாங்க என்ன மேல இருக்கும். வடச்சென்னையோட ஒரு அளவு இருக்குன்னு வடச்சென்னையோ தாண்டிடுச்சு. பயங்கரமா இருக்கு. கொஞ்சம் இல்ல, புதுவிதம் இருக்குது. கதையே புதுவிதம், டிஃபரெண்ட். அந்த உசிரே ஃபீல்லாம் உள்ள எப்படி இருக்கு? வேற லெவல்ல உள்ள வந்து நீங்க உள்ள போய் பாருங்க. உள்ள போய் பாருங்க எப்படி இருக்கு. என்ஜாய் பண்ணீங்க. உள்ள என்ஜாய்மென்ட் இருக்கு பாருங்க. படம் இது. உண்மையிலே படம் வந்து உண்மையிலே பிளாக் பஸ்டர் அளவுக்கு நம்ம ரசிகர்களோட எதிர்பார்ப்பு. ஏன் சொல்றேன்னா, நம்ம தனுஷ் எவ்வளவோ கமர்ஷியல் படம் பார்த்துருக்கோம். ஆனா ஒவ்வொரு கமர்ஷியல் படத்தையும் பார்த்துட்டு வச்சுங்களேன், எப்போ பார்த்தா 4 பாட்டு, ஃபைட்டு, ரொமான்ஸ், இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சீன் சென்டிமெண்ட் இப்படி போயிட்டு இருக்கும். ஆனால் இப்போ ரசிகர்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க? ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் தான். யாரும் கமர்ஷியல் எதிர்பார்க்கல. என்டர்டைன்மெண்ட் படம் பார்க்கறதுக்கு ஒரு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால தனுஷ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறதுனால ஒவ்வொருத்தரையும் பார்த்து பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டரு, கோரியோகிராஃபு, ஒவ்வொரு ஆளுக்கு செலக்ட் பண்ணி போட்டிருக்காரு. ஏன்னா தனுஷுக்கு வந்து எத்தனையோ பேர் கிடைக்கலாம். ஆனால் தம்பிக்கு 2 பேர் ஏதோ ஒரு படத்தில் நடிச்சவங்க தான். இந்த மாயவன் படத்தில் இந்த ஹீரோ, 2வது படத்தை வந்தவன் தம்பி, அதுவும் கல்வேத்தி முருகன், அதனால சார்பட்டா பரம்பரை கதாநாயகி, சம்மந்தமே இல்லாத எனக்கு செலக்ட் பண்ணி போட்டிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் கொடுத்துருக்காரு. ஃபைட் சீன்ஸு, ஒரு நல்ல ஒரு நடிப்பு தனுஷுக்கு. உண்மையிலேயே ஒரு இயக்குனரா ஜெயிச்சுட்டாரா? கண்டிப்பாக ஜெயிச்சார் ஃபர்ஸ்ட் படத்துலேயே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நடிப்பை வந்து பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு தனி நடிப்பு அவரே டைரக்ட் பண்ணி அவர் நடிப்பு கொண்டு வந்தாலுமே, ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க நடிப்பு. எஸ்.ஏ. சூர்யாவுக்கு எப்படி நடிக்கணும், தங்கச்சி எப்படி நடிக்கணும், தம்பிக்கு எப்படி நடிக்கணும், ஒவ்வொரு ஆளுங்க செலக்ட் பண்ணி போட்டு இவர் தான் நடிப்பு சொல்லி தராரு. அதனால எல்லாத்தையுமே கரெக்டாக சூப்பராக நடிப்பு சொல்லி கொடுத்துறாரு. கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காரு. நடிப்பு பயங்கரமாக சொல்லி கொடுத்துருக்காரு. எப்படின்னே தெரியல. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் இந்த ஒரு பாட்டு போதாதாங்க. அது ஒரு பாட்டுலயே அந்த மியூசிக் தனுஷ் காட்டும் போதுலாம், இப்போ நம்ம ஒரு அஜித் படத்துக்கு பார்த்து வச்சுங்களேன், அஜித் காட்டும் போது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுப்பாங்க பிஜிஎம். அந்த மாதிரி தனுஷ் காட்டும் போதெல்லாம் பிஜிஎம், அந்த பிஜிஎம் தகுந்த மாதிரி ரசிகர்களோட ஆர்ப்பாட்டம். ஏன்னா அதுவே ஒரு பூஸ்ட் பம்ப். தனுஷை காட்டுற ஒவ்வொரு சீனுமே பூஸ்ட் பம்ப் தான் இருக்குது. ஏன்னா மியூசிக் அந்த மாதிரி, பிஜிஎம் அந்த மாதிரி, தனுஷ் நடிப்பு அந்த மாதிரி தானே. தனுஷ் காட்டினாவே பயங்கரமா இருக்குது. ஐயோ, சில பேருக்கு தான் 50வது படம் அமைஞ்சிருக்குது. ஆனா தனுஷுக்கு வந்து 50வது படம் அவரே டைரக்ட் பண்றேன்னு வச்சுங்களேன், அந்த அளவுக்கு அவர் பார்த்து பண்ணியிருக்காரு உண்மையிலேயே. ஏன்னா நிறைய பேருக்கு 50வது படம் ஒவ்வொரு படம் ஹிட்டு, ஒவ்வொரு படம் ஆவரேஜ் தான் போயிட்டு இருக்கோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கும் மகாராஜா ஒரு 50வது படங்கனால விஜய் சேதுபதி கரெக்டாக நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி 50வது படம் பண்ணிக்கிறனால கௌரவமா இந்த படம் டைரக்டரே பண்ணியிருக்காரு. அதனால இவர் மேக்ஸிமம் தனுஷ் நடிப்பு சொல்ல தேவையில்ல, யாரையும் நடிப்பாரு. ஆனா இவரே நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா நடிப்பு. எஸ்.ஏ. சூர்யாவே பயங்கரமா நடிக்கிறாரு. ஆனா இந்த படத்துல இவரோட நடிப்பு தான் சொல்லி கொடுத்துருக்காரு. எல்லாத்துலயும் ஜெயிச்சார் தனுஷ் உண்மையிலே ஃபர்ஸ்ட் படத்துலயே. மற்றவங்க எப்படின்னு தெரியல, நான் ஓவரா பேசுறேன் என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா வந்து உண்மையிலேயே நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், இப்ப தெரியல எனக்கு. ஆனால் எல்லாத்தோட இது பார்க்கும்போது படம் உண்மையிலேயே நல்லா இருக்கு. இப்போ வந்து ஃபேமிலியை வந்து அந்தளவுக்கு வெட்டு குத்து படம் தான். ஃபேமிலியை வந்து அதிகமாக பார்க்க முடியாது. ஆனால் இப்போத்தி ஜென்ரேஷனில் இந்த காலத்துக்கு ரசிகர்களுக்கு எதிர்பார்க்கறது என்டர்டைன்மெண்ட்டு. இப்படி தான் படம் தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால் கரெக்டாக ரசிகரோட கொடுத்த காசுங்களோட ரசிகரோடைய வந்து இப்போ எதிர்பார்ப்பு என்ன, எப்படி எடுத்தால் பசங்க எதிர்பார்ப்பாங்க, ஓடும், எல்லாத்துக்கும் எப்படி ஒரு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கரெக்டாக எடுத்திருக்காரு. கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஆனால் எல்லாருமே என்ன ஒரே ஒரு சொல்கிறது என்னன்னா, படத்தை வந்து படமாக பார்க்கணும், சினிமாவை பார்க்கணுமே தவிர அது ஒரு வாழ்க்கையே பார்க்கக்கூடாது. ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அது ஒரு தனி உலகம். அந்த உலகத்தை நான் இந்த நடத்துகிற உலகமே அப்படின்னு நினைக்கிறாங்க. சினிமா வேற, வாழ்க்கை வேற. படம் நல்லா இருக்குதா, என்டர்டைன்மெண்ட்டா, ஃபைட் சீன் போக்கே நல்லா எடுத்துருக்காங்களா, அப்படி தான் பார்க்கணும். அது ஒரு வாழ்க்கையே எடுத்துக்கூடாது. ஆனால் படம் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க மட்டும் தான் சொல்ல முடியும். இது ஒரு வாழ்க்கையை நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இதாக எடுத்திருக்காங்க. ரொம்ப வெட்டு குத்து, ரத்தம் இந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. வடச்சென்னை வரப்போ வடச்சென்னையோட இந்த படத்தில் ஓவராக ரொம்ப இதாக எடுத்திருக்காங்க. வெட்டு, ஃபைட் சீன் இந்த மாதிரி நல்லா பயங்கரமாக எடுத்திருக்காங்க. ஆனால் இது ஒரு சினிமாவை பார்க்கலாம். ஆனால் சினிமாவை பார்க்கும்போது படம் சூப்பர். ஃபர்ஸ்ட் படத்தையே தனுஷ் வந்து டைரக்ட் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவர் டைரக்ட் பண்ணதோட பொறுமையாக யாராவது சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நல்லா பயங்கரமாக சூஸ் பண்ணியிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு இப்போ ஏஆர் ரஹ்மான் புது படத்தில் வந்தால் கூட சும்மா சின்னதாக தான், ஏதோ ஒரு பழைய மாதிரி ஏஆர் ரஹ்மான் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த படத்தில் பழைய ஏஆர் ரஹ்மான் வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரஜினி படத்துக்கு கொடுக்குற அளவுக்கு இந்த படத்தை கொடுத்துருக்காரு. ஆமாம், அந்த ஒரு பாட்டே சொல்லணும். கிளைமேக்ஸ் பாட்டு, அந்த ஒரு பாட்டு பயங்கர பாட்டு நல்லா இருக்கு.
படம் தரமாக இருக்கு ப்ரோ. வேற நல்லா level. இருக்கா? நல்லா இருக்கு. தனுஷ் ரெண்டாவது படம் தான் டைரக்ட் பண்றாரு. டைரக்ஷன் நல்லா பண்ணிருக்காரா? டைரக்ஷன் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை படத்தில். கரெக்டாக இருக்கு படம். படம்னா இந்த படம் மரணமாக இருக்கு. பிடிச்சிருக்கு. உங்களுக்கு படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் வந்து இதேமாரி இன்னும் வந்து டேரக்ட் பண்ணணும். தனுஷ் சார் வந்து டேரக்ட் பண்ணோம். அதேமாரி நடிக்கவும் செய்யணும். பாடல் இது எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்னும் இது வந்து படம் டேரக்ட் பண்ணிகிட்டே இருந்தால் இன்னும் ரசிகர்களுக்கு இன்னும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் வந்துகிட்டே இருக்கும். சூப்பராக பயங்கரமாக இருக்குது. ஏஆர் மியூசிக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோரு எல்லாமே சூப்பராக இருக்குது. லிரிக்ஸு எல்லாம் சூப்பராக இருக்குது. மொத்தத்தில் பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது ப்ரோ. பயங்கரமாக இருக்குது.